மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம். சொல்லிடுறேன் மேடம். எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும். நான் கதாநாயகியாக நடிக்க தயார். ரோபோ, நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன். பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி. அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு, அதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. எது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். கிரேனுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு, தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போ சொல்றா, கரெக்டா இருக்க முடியாதுன்னு. அவர் சொன்னார், கார்ல வந்து லைட்டு உட்காரக்கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வராது, கொஞ்சம் தான் வரும். எஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார் அண்ட் சிவா கிலாரி சார். எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்தது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க கருணாசன் சார், விமல் சார் கூட எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட். நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டாரு, ரொம்ப அதிகமா நல்லா பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், அன்னைக்கு பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சினிமாவை நேசிக்கிறவங்க எல்லாருக்கும், அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள். எனக்கு பெருசாக அறிமுகம் கிடையாது. கருணாசன், விமல் பிரதர், ப்ரொடியூசரு ஸ்னேகன் சார், எல்லாருமே இங்கே தான் நான் பார்க்குறேன் நேரில் ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள், வணக்கம். போகுமிடம் வெகு தூரம் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஜேபேபியில் வந்து மைக்கேல் வந்து என்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ணாப்புல கோ டைரக்டராக. கதையில் நிறைய எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாப்புல. இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மைக்கேலோட இன்புட் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில், ஜேபேபியில். அப்புறம் அவன் பயங்கரமான ஒரு கோவக்காரன். எனக்கே அவனுக்கு பயமாக இருக்கும் அவனை பாதுகாப்பு. முகத்தை வந்து சாதாரணமாக இருக்கும்போதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும், அவன் கோவப்பட்டா இன்னும் அதிகமாக இருக்கும் அது. ஆனால் குணம் இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவன் குழந்தை மாதிரி அவன். நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது, டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வந்து நீங்க இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கலையேன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பான். டே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யோசிக்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எடுப்பாங்கடா, நீ எடுக்கும்போது அவனுக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட கோச்சிட்டு நான் வேலையை விட்டுலாம் போறேன்லான்னு சொல்லியிருக்கான். சரி, திருப்பி கூப்பிட்டு அப்படிலாம் இல்லை, சினிமா முதல்ல நல்லா புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட், நீ எடுக்கும்போது உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப. அவ்வளோ ஒரு எமோஷனான ஒரு ஆளு, ரொம்ப கரரா இருப்பான். அவனுக்கு என்ன நினைக்கிறானோ அதை வந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறது. எல்லா சைட்லயுமே அவனுடைய திறமையை வளர்த்துக்கணும். நம்ம எடிட்டிங் பண்ணுவோம்ல, சொன்ன மாதிரி சாங் லிரிக்ஸ் எழுதுறது, எல்லா வேலையிலுமே தலையிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அது ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ஸ், டீசர், இது சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு முழுமையா மன நிறைவா இருக்குது. ரொம்ப முக்கியமா இந்த லைனை ரொம்ப புதுசா தேர்வு பண்ண ப்ரொடியூசருக்கு எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். மைக்கேல், உனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. எப்போது எனக்கு எண்டு கார்டு போடுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். யாருக்குடா எண்டு கார்டு என்று ரெக்கார்டு போட்ட மீண்டும் களமிறங்கிய ரோபோ சங்கர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நீங்க இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, விமல் வந்து உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு 2 வார்த்தை பேசுறீங்க. ஓகே, இப்ப எல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டே வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பத்தி சொல்லணும். உங்க மேடம் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போ நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற தூப்பானிலாம் நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு, இல்லை ஃப்ரீயா இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு.
அது கவருக்கேத்த கவர் போயிட்டு தான் இருக்கு. ஒரு நிமிஷம். ஆ. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும். திங்கட்கிழமை. சரியா? ஏன்னா நாளைக்கு அங்க கவர், எந்த கவரையுமே கவர் பண்றதுதான். அதனால வந்து பாருங்க, இடையில வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதனால வந்து கேமரா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளோட எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும், கரெக்டா பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ண சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவுடனே தேனப்பண்ணன் சொன்னார், நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியா வரணும். படத்துறை தலைப்பே வந்து கவிதா. ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலிகிராமத்துல ஏன் கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு, கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்டு எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் குடும்பத்தோட இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோகுல் அண்ணே தாமண்ணே 2 கண்ணு மாதிரி. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் பண்ணாரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுனே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னேன். இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே, யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு வரலையாலே, ஒரு செகண்ட்னா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்று விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசன். 2 பேர் தான் படம் ஃபுல்லா. அப்போ நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி. அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலேயே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே, அதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. எது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம்
எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் கருணாசன் வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மேய்ச்சமா நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படியே வந்துடுறது. எப்பவுமே மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்ப நீங்க கை தட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான். எனக்கு என்ன கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரும்போது படக்குன்னு நீங்க புரிஞ்சு கை தட்டினா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் முக்கியமா தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியால பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் இப்போ லைன்ல வந்தார். இவரை பத்தி சொன்னாரு. அவரை பத்தி முக்கியமான விஷயத்த எங்க அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவாரு. அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பா சொன்னாரு. கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்க இழுத்துட்டு வந்திருக்கானா நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி இவருக்கு பழக்கம் அப்படின்னு கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது, நீங்க கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்ல இருக்கீங்க. அதாவது படம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியா இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது. இது உடம்பு வேற சரியில்லையா? இல்லைங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிப்பாப்புல. மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல் ஆளா நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதி ராஜா படம் மாதிரி சலார் 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 நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான். அவர் நார்மலா பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க? என்ன அந்த அங்க போயிட்டு இருக்கோம். இல்ல இப்பதான் காலையில் இருந்துச்சு, அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் புரிஞ்சு வச்சு மாப்பிள்ள வச்சிருந்துருவேன். இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும். இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும். ஆமா மாமா, காலையில இருந்து உடம்பு முடியல, ஒரே வைத்தால வாந்தியமா இருக்கு. அதுக்கு இல்லையா நீங்க வந்துருங்கம்மா, என்னம்மா நீங்க இல்லாம எப்படி மாப்பிள்ள? சரி மாப்பிள்ள வந்துடுறேன்னு. அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே. அதே மாதிரி கேமராமேன், பொதுவா நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்பதான் நான் பாக்குறேன். பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு. நானும் ஸ்னேகன் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவருக்கெல்லாம் வரும்போதெல்லாம் கிரெயின் எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. கிரேனுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போ சொல்றா, கரெக்டா இருக்க முடியாதுன்னு. அவர் சொன்னார், கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, அவருக்கு பிரச்சனை. அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கணும். சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமா சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்காரு, அவங்க ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆளுதான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அப்படி ஓரத்துல நிக்கிறாரு. ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு.
ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன், அவருக்கு 4வது படம். 4வது படம் இல்லை, 40 படம் பண்ணணும். அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் மாப்பிள்ளை.